பேர் என்கிட்ட கேட்டிருந்தது, நீங்க நெயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது அத ஒரு வீடியோவா பண்ணுங்கன்னு நெயில்ஸ் சொல்லிட்டு. எந்த அளவுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஒட்டுன இடத்த விட இவ்ளோ தூரம் நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இதுக்கும் கொஞ்சம் கூடி வைக்கலாம். போய் ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு 4, 5 சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தது, நீங்க எப்படிக்கா பாத்திரம் விளக்குறீங்க? இவ்ளோ குக் பண்றீங்க. இவ்ளோ நெயில்ஸ் வச்சுட்டு எப்படி பாத்திரம் விளக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த மாதிரி மேலே உள்ள அந்த ஜெல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே காட்டன்ல ரிமூவர் மாதிரி வச்சு அப்படியே ஒரு கிளிப்பு போட்டுடுறாங்க. அவ்வளோதான், பெயினே கிடையாது. ஈஸியாக அந்த நெயில் வந்துடுது. நான் ரிமூவ் பண்ணலங்க. அவங்க நல்லா இருக்கு, ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க? நீங்கள் அப்படியே இன்னொரு கலரை மட்டும் மாற்றிக்கிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச டிசைனை வந்து சூஸ் பண்ணி அதை பண்ண சொல்லிட்டேன். லாஸ்ட் டைம் ஃபுல்லாக டார்க் கலராக வச்சுருந்தோமா, இந்த டைம் வந்து சேம் நெயில் கலர் மாதிரியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வாங்க இப்போ பாத்திரம் விளக்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ பாத்திரம் விளக்கி வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் கொஞ்சம் விளக்கியும் காமிச்சிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, சேம் நம்ம வீட்டில் எப்படி விளக்குறோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஏதாச்சும் கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கையை ஃபோல்டு பண்ணிட்டு விளக்குவேன். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த நெயில் வச்சிருக்கிறதுக்குமே. பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கையை கழுவிட்டு அந்த நெயில்ஸ்லையுமே வந்து வாட்டர் அப்படியே காமிச்சிருவேன். அப்படின்னா அது இன்னும் கொஞ்சமே க்ளீன் ஆகிடும். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் நெயில் எக்ஸ்டென்ஷனில். தேங்க்யூ ஸோ மச், பை.